த கோட் திரைப்படத்தின் ட்ரைலர் தற்போது வெளியாகி இருக்கிறது. திரையரங்கில் ட்ரைலர் திரையிடப்படக்கூடிய நிலையில் ரசிகர்கள் உற்சாகத்துடன் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக உள்ள த கோட் படத்தின் ட்ரைலர் தற்போது வெளியாகி இருக்கிறது. ட்ரெய்லர் வெளியீட்டை தொடர்ந்து திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விஜய் 2 வேடங்களில் நடித்திருக்கக்கூடிய தி கோட் திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் தயாராகியுள்ள தி கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் அதனுடைய ட்ரெய்லர் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா பலவேல், தற்பொழுது கோயம்பேடில் இருக்கக்கூடிய ரோஹிணி திரையரங்கில் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் த கோட் ட்ரெய்லரை பார்ப்பதற்காக மிக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திரையரங்கில் ஒவ்வொரு விஜய் படத்தினுடைய ட்ரெய்லரானது வெளியே பிரம்மாண்ட திரையில் திரையிடப்படும். அது மட்டுமல்லாமல் திரையரங்கிற்கு உள்ளேயே அவருடைய படத்தினுடைய ட்ரெய்லரும் வெளியிடப்படும். ஆனால் தற்பொழுது இங்கு 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அந்த எதிர்பார்ப்போடு வந்திருந்தார்கள். திரையரங்கிற்கு உள்ளேயும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. திரையரங்கிற்கு வெளியேயும் பிரம்மாண்ட திரையரங்கில் ட்ரெய்லரை பார்த்து விடலாம் என்ற ஆசையோடு வந்த ரசிகர்கள் ஏமாற்றத்தோடு தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தன்னுடைய செல்போன் மூலமாக அந்த ட்ரெய்லரை பார்த்திருக்கக்கூடிய ரசிகர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் எப்படி இந்த ட்ரெய்லர் இருந்துச்சு அப்படின்றத கேட்டறியலாம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாக இருக்கு, பார்த்துருக்கிறீங்க, எப்படி இருந்தது? சமமாசா இருக்கு ஒரு ட்ரெய்லரு. யாரெல்லாம் வந்து டிஏஜிங் வச்சு கலாச்சாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு மாதிரி ஸ்லிப்பர் ஷாட் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதை தாண்டி என்னன்னா லைக் விஜயை புதுவிதமாக காமிச்சிருக்காங்க, விஜய் அண்ணாவை புதுவிதமாக காமிச்சிருக்காங்க. லைக் அந்த லாஸ்ட்ல ட்ரெய்லர் அந்த லாஸ்ட்ல வந்து தளபதி விஜய் அந்த கோட் அப்படின்னு போடும்போது ஒரு டிரான்சிஷன் ஒன்று கொடுத்துருப்பாப்ல. வெங்கட் பிரபு வந்து ட்ரெய்லர் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ட்ரெய்லர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஆனால் என்ன ஒரு ஏமாற்றம்னா அது ரோஹிணியில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணல. கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்துலேருந்துலாம் வந்தோம். பட் ரோஹிணியில் ப்ளே பண்ணாது வந்து உண்மையிலே எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ட்ரெய்லரை பார்த்து கதையை யூகிக்க முடிகிறதா? எப்படி பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஃபீல் பண்றீங்க? இல்ல, நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா டைம் டிராவல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு வேற அப்பா பையன் அந்த ஜானர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சிலது கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ட்ரெய்லர்ல அவர் அப்பான்னு சொல்றதா இருக்கட்டும் நிறைய கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் வந்து அது டைம் டிராவலரா இல்ல ஒரு இந்த ட்ரெய்லர்ல வந்து ரா ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவா என்னன்னு தெரியல. அப்போ படம் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். படம் இல்ல, இதுதான் விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்ற மாதிரியான டாக்லாம் போய்கிட்டு இருக்கு. சோ இது கடைசி படத்தினுடைய ட்ரெய்லர் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நீங்க பாக்குறீங்களா? எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹெச் வினோத் சார் கூட பண்றாரு. ஆப்வியஸ்லி இது கொஞ்சம் சென்டிமெண்டலா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு படம் தான் இருக்கு அப்படிங்கிற போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு தளபதி இல்லைங்கிறது. பட் பார்ப்போம், ஹோப் ஃபார் தி பெஸ்ட். படம் கண்டிப்பாக பயங்கரமாக தான் வந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்பிக்கையாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தும் நிறைய பேர் அதை தான் சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நல்லா இருக்கும் நம்புறேன். பார்ப்போம். ட்ரெய்லர் வந்திருக்கு, படம் நல்லா இருக்கும். சூப்பர். இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் ரோஹிணி திரையரங்கில் த கோட் படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிடப்படலை அப்படின்னாலும் இங்கிருந்து மொபைல் மூலமாக நிறைய பேர் இந்த கோட் ட்ரெய்லரை ரசிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 100கணக்கான ரசிகர்கள் வந்து இந்த திரையரங்கிற்கு வெளியேயே அதை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ட்ரெய்லர் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த தியேட்டருக்கு வந்திருக்கீங்க, பண்ணல, சும்மா வந்தோம் நாங்க எல்லாரும் ரசிகருக்கு. ஓகே. நிறைய ரசிகர்கள் இங்க ஏமாற்றத்தோடு நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. கடைசியாக நிறைய படத்தினுடைய ட்ரெய்லர் இதே திரையரங்கில் வெளியிடப்பட்டது. ஆனால் தற்பொழுது வெளியிடப்படவில்லை என்ற ஒரு ஏமாற்றத்தோடு தான் ரசிகர்கள் இங்க குழுமி இருக்கிறாங்க. நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களுக்கு.